As we meditate on God's word this morning, let's begin with some questions in our minds. இன்று காலை கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகும் நேரத்தில் சில கேள்விகளை கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் இதை ஆரம்பிப்போம். So as you listen to this, I just want you to think and reflect to yourself. It's no need to answer, just think in your minds about these questions. கேள்விகளை கேட்ட உடனே பதில் சொல்லாமல் அப்படியே அதை உங்கள் மனதிலே பரிசீலித்து பார்த்து உங்கள் வாழ்க்கையோடு நீங்கள் அதை சம்பந்தப்படுத்தி பாருங்கள். Where is God in our lives? நம்முடைய வாழ்க்கைகளில் தேவன் எங்கே இருக்கிறார்? By this I mean, where is our relationship with God this morning standing? அப்படி என்றால் தேவனோடு இருக்கும் நம்முடைய உறவு இந்த காலை நேரத்தில் எந்த நிலையில் இருக்கிறது என்று கேட்கிறேன். When we come to church Sunday after Sunday after Sunday and other meetings, are we coming to church to worship God or do we come to meet somebody or see somebody? ஞாயிறு தோறும் தவறாமல் தேவாலயத்துக்கு வருகிறோம், பலதரப்பட்ட ஜெப கூட்டங்களில் பங்கேற்க வருகிறோம். வரும்பொழுது உண்மையாகவே தேவனை ஆராதிக்க தான் வருகிறோமா, துதித்து பாட தான் வருகிறோமா, இல்லாவிட்டால் யாரையாவது பார்த்து பேசி வாழ்த்த வருகிறோமா? Are we here today because we are forced to come, somebody forced us to come, or because we truly have our faith in Jesus? யாரோ ஒருவர் கட்டாயப்படுத்தி இழுத்து கொண்டு வந்ததனால் இன்றைக்கு சபைக்கு வந்திருக்கிறோமா, இல்லாவிட்டால் உண்மையாகவே நேசர் இயேசுவின் திருமுகத்தை பார்க்கும் ஆசையோடு வந்திருக்கிறோமா? Let me share with you a story. நடந்த ஒரு காரியத்தை பகிர்ந்து கொள்கிறேன். This is a true story that happened in one of the universities in the United States. அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் இருக்கும் ஒரு பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் இது. There was a professor of philosophy who was a deeply committed atheist. மிகவும் ஆழமான நாத்திகவாதியாயிருந்த தத்துவ பேராசிரியர் ஒருவர் இருந்தார். His one primary goal was for one particular class was to spend the entire semester attempting to prove that God could not exist. தேவன் என்று ஒருவர் இருக்கவே முடியாது என்று பலமாய் ஆதாரத்தோடு நிரூபிக்க வேண்டும் என்பதை மட்டுமே ஒரே குறிக்கோளாக ஒரு செமஸ்டர் முழுவதுமே வகுப்பில் போதிப்பார். His students were always afraid to argue with him because of this professor's impeccable logic. அந்த பேராசிரியரை எதிர்த்து இடைவாதம் செய்ய முடியாத தர்க்க சாஸ்திர ஞானத்தின் நிமித்தம் அவருடைய மாணவர்கள் உண்மையாகவே அவரிடத்தில் எதிர்த்து பேச பயப்படுவார்கள். For 20 years, year after year, semester after semester, he taught this class. 20 ஆண்டுகள் வருடங்கள் செல்ல செல்ல தவறாமல் தன்னுடைய வகுப்பில் இதை அவர் போதித்து வந்தார். But nobody had the courage to go up against him. ஒருவர் கூட அவருடைய வாதத்தை எதிர்த்து நிற்கும் தைரியத்தோடு இல்லை. Yes, sometimes some students had argued in class briefly. சில நேரங்களிலே மாணவர்கள் வகுப்பிலே கொஞ்சம் சுருக்கமாய் வாதிப்பார்கள் தான். But nobody had the courage to stand up and go against him. ஆனால் ஒருவராயிலும் எதிர்த்து நீர் சொல்வது தவறு என்று நிற்கக்கூடிய தைரியத்தோடு இருக்கவில்லை. And nobody would go against him because he had a reputation. அவருடைய அந்த பெருமதிப்பு நிமித்தம் யாரும் அவரை எதிர்க்கவும் துணியவில்லை. So at the end of every semester, on the last day, ஆகவே ஒவ்வொரு செமஸ்டர் முடியும் போதும் அந்த கடைசி நாளில் he would say to his class of 300 questions, he would ask them one question or one statement. அவர் தன்னுடைய 300 மாணவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்பார். He says, if there is anybody in this class today who still believes that God exists, stand up. இந்த வகுப்பிலே நான் 6 மாதம் பாடம் எடுத்த பின்பு இன்னும் கடவுள் என்று ஒருவர் இருக்கிறார் என்று நம்புகிற யாராவது இருந்தால் தயவு செய்து எழுந்து நில்லுங்கள் என்று கேட்பார். So for 20 years, year after year, nobody stood up. 20 வருஷம் அந்த கேள்வி கேட்டு ஒருவர் கூட பதிலளிக்கும்படி எழுந்து நின்றதே இல்லை. Because they knew what he was going to do next. I'm sorry. Because they knew what he was going to do next. ஏனென்றால் அடுத்தவர் என்ன செய்ய போறார் என்று அவர்களுக்கு நன்றாய் தெரியும். He would say, அவர் என்ன சொல்லுவார் என்றால், because anyone who does believe in God is a fool. தேவன் உண்டு என்று நம்புகிற யாரானாலும் அவர்கள் முட்டாள் என்று சொல்லுவார். If God existed, he could stop this chalk, the board chalk, from falling down and breaking into pieces. கடவுள் என்று ஒருவர் இருப்பார் என்று சொன்னால் இப்பொழுது நான் எழுதி கொண்டிருக்கிற இந்த சாக்கை கீழே போடும் பொழுது அது கீழே விழுந்து நொறுங்காதபடி தடுக்கட்டுமே என்றவார். According to him, such a simple task to prove that he is God and yet he cannot do it. அவரை பொறுத்த மட்டில் கடவுள் நான் தான் என்று நிரூபிப்பதற்கு இது சாதாரண ஒரு வேலை தாங்க, இதை செய்து அவர் நிரூபிக்கட்டுமே என்பார். And after every year he would drop the chalk. After saying this every year, he would drop the chalk on the tile floor of the classroom and it would shatter into 100 pieces. ஒவ்வொரு வருஷமும் கடவுள் இருந்தால் இந்த சாக்கை நான் கீழே போடுகிறேன், அவர் தடுக்கட்டும் என்று சொல்லி கீழே போடுவார், அது கீழே விழும், சுக்குநூறாய் நொறுங்கிவிடும். All of the students could do nothing but stare. வேறு மாணவர்கள் எல்லாரும் முறைத்து பார்த்து கொண்டிருப்பதை தவிர வேறொன்றும் செய்ய முடியாத நிலை. Most of the students in the class were also convinced that
maybe God doesn't exist. பெரும்பாலான வகுப்பின் மாணவர்கள் ஒருவேளை உண்மையாகவே கடவுள் என்று ஒருவர் இல்லையா என்று தான் நினைத்திருப்பார்கள். There were some Christians who managed to stay in their faith, but like I said, most of them never stood up against him. ஆனாலும் சில கிறிஸ்தவ மாணவர்கள் தங்கள் விசுவாசத்தை தங்களுக்குள் அடக்கிக் கொள்ள முயன்றாலும் கூட பெரும்பாலான நேரங்களிலே எதிர்த்து வாதிட மாட்டார்கள். Everyone was too afraid. எல்லாருமே அமைதியாக தான் இருந்து விடுவார்கள். But a few years ago, ஆனால் சில ஆண்டுகளுக்கு முன்பு there was a freshman who got enrolled in this particular class. புத்தம் புதிய மாணவர் ஒருவர் அந்த குறிப்பிட்ட வகுப்பில் போய் சேர்ந்தார். He was a Christian and he had heard the stories about this professor. அவர் கிறிஸ்தவர். அவர் இந்த பேராசிரியரை குறித்த பல காரியங்களை கேட்டறிந்திருக்கிறார். He had to take this class because of the course that he enrolled. It was one of the required classes. அவர் சேர்ந்த பாட பிரிவு நிமித்தம் அந்த வகுப்பிலே அவர் போய் படிக்க வேண்டும். And like every other student, he was also afraid. மற்ற எல்லா மாணவர்களைப் போல அவரும் கொஞ்சம் பயந்தார்தான். But for 3 months that semester, he prayed every morning that he would have the courage to stand up, no matter what the professor said. ஆனால் அந்த செமஸ்டர் படிக்கிற முதல் 3 மாதங்களிலே காலைதோறும் ஆண்டவரே, அந்த பேராசிரியர் என்னதான் பேசினாலும் அவரை எதிர்த்து நிற்பதற்கான ஆற்றலையும் தைரியத்தையும் எனக்கு தாரும் என்று தவறாமல் ஜெபித்து வந்தார். His only prayer was, I don't care what the professor thinks, I don't care what the students think, I want to be strong in you and I need your courage. பேராசிரியர் நினைப்பார், என்னை சுற்றி இருக்கிற மாணவர்கள் என்ன நினைப்பார்கள், அதை குறித்தெல்லாம் எனக்கு கவலையே இல்லை, உமக்காக நான் எழுந்து நிற்கிற தைரியத்தை எனக்கு தாரும் என்று தான் ஜெபித்தார். He was hoping that nothing that they said could ever shatter or remove his faith. இவர் சொல்லக்கூடிய எதுவுமே இவர் விசுவாசத்தை அசைக்க முடியாது, தகர்க்க முடியாது என்ற நம்பிக்கையோடு இருந்தார். Finally the day came. கடைசியாக அந்த நாள் வந்தது. The professor said, அந்த பேராசிரியர் சொன்னார், if there is anyone here who still believes in God, stand up. கடவுள் இருக்கிறார் என்று நம்பக்கூடிய யாராவது ஒருவர் இங்கே இருந்தால் தயவு செய்து எழுந்து நில்லுங்கள். The freshman stood up. அந்த புதிய மாணவர் எழுந்து நின்றார். The professor and the class of 300 students, everybody was looking at him. பேராசிரியர் 300 மாணவர்கள் அடங்கிய வகுப்பு எல்லாருமே அவரையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். He was at the back of the classroom and everybody was shocked to see someone stand up. வகுப்பின் பின்பாக அவர் நின்றபடியினால் ஒருவர் எழுந்து நிற்கிறதை குறித்து எல்லாரும் அதிர்ச்சி அடைந்து நின்றார்கள். The professor immediately shouted at him, you fool. உடனே அந்த பேராசிரியர் முட்டாளே என்று சத்தம் போட்டார். If God existed, கடவுள் இருப்பாரானால் he could keep this chalk from breaking when it hits the ground. இப்பொழுது நான் இந்த சாக்கை கீழே போடும் பொழுது அது சுக்குநூறாய் உடையபடி அவர் தடுக்கட்டுமே. Do you know what happened next? அடுத்து நடந்தது என்ன தெரியுமா? As usual, the professor went to drop the chalk. வழக்கம் போல் பேராசிரியர் அந்த சாக்கை கீழே போட போனார். But as he did, it slipped out of his fingers. அவர் அதை செய்யும் பொழுது அவருடைய விரல்களிலிருந்து நழுவி விழுந்தது. Off his shirt cuff. அவருடைய அந்த ஷர்ட்டுடைய கை கஃபில் மாட்டிக்கொண்டதா? அவருடைய சாக் கைக்குள்ள போயிடுச்சு, சட்டை கைக்குள்ள. Went onto the pleats of his pants, down his leg. நேரா பேண்ட் வழியா இறங்கி கால்ல கீழ இறங்குது. And it went off his shoe. இப்போ ஷூக்குள்ள போயிடுச்சு. And as it hit the ground, it rolled away unbroken. அது ஷூ வழியா வெளியே வந்து தரையில உருளும் பொழுது ஒரு சிறுதுளி உடைவில்லாமல் அப்படியே உருண்டு போகுது. The professor's jaw dropped as he stared at the chalk. அந்த சாக்கு பீஸை பார்த்து கொண்டிருந்த பேராசிரியர் அதிர்ந்து போய் விட்டார். He looked at the young man and then ran out of the lecture hall. அவர் அப்படியே வாய் பிளந்தவராய் அந்த அறையை விட்டு ஓடி போய் விட்டார். The young man who had stood up, he then proceeded to the front of the room and shared his faith in Jesus to the entire class for the next half hour. பின்னாலே எழுந்து நின்ற அந்த மாணவன் முன்னாலே போய் அடுத்த அரை மணி நேரத்திற்கு முழு வகுப்புக்கும் இயேசுவின் மீது இருக்கும் விசுவாசத்தை தெளிவாக எடுத்துரைத்தார். 300 students stayed there and listened as he told God's love for them and of his power through Jesus. தேவனுடைய அன்பை குறித்தும் இயேசுவானுடைய வல்லமையை குறித்தும் அந்த மாணவன் முன்பாக நின்று பேசும் பொழுது 300 மாணவர்களும் அதை அப்படியே கவனித்து கேட்டார்கள். You know, in the Bible we have many instances where the people of God, despite knowing and experiencing God's goodness, வேதாகமத்திலே தேவனுடைய அன்பை, தயவை, நன்மையை அறிந்திருந்த போதும் கூட பல தேவ ஜனங்கள் still choose to abandon God and become part of the enemy's camp. தேவனை கைவிரித்து விட்டுவிட்டு எதிராளியோடு கூட்டணியாய் கரம் கோர்த்த சம்பவங்கள் வேதத்தில் இருக்கின்றன. Are we one among them? Or are we one among the remnant few who are faithful to God because we know God is a living God? தேவனை விட்டு சத்துருக்களோடு கூட்டணியாய் கரம் கோர்த்திருக்கிற ஒருவரா நீங்கள்? இல்லாவிட்டால் இன்றைக்கு மீந்திருக்கக்கூடிய ஒரு சிறு கூட்டமாக தேவன் மீது அசைக்க முடியாத விசுவாசியாய் நாம் இருக்கிறோமா?
Like many people who are around us, is our trust today in the idols or is our trust only in the supernatural God? நம்மை சுற்றி இருக்கிற பெரும்பான்மையான ஜனங்களைப் போல விக்கிரகங்கள் மீதும் நம்முடைய நம்பிக்கை இருக்கிறதா இல்லாவிட்டால் ஒன்றான ஜீவனுள்ள மெய்தேவனை மாத்திரம்தான் நாம் நம்பி பற்றி கொண்டிருக்கிறோமா? For today's sermon we will be looking from two chapters, 1 Kings chapter 17 and 18. இன்றைய பிரசங்கத்துக்காக 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரத்தை அடிப்படையாய் கொண்டு பார்ப்போம். These are two long chapters, so we will only take few verses here and there and we will read as we go. இரண்டும் பெரிய அதிகாரங்கள் தான், ஆனாலும் பிரசங்கத்தின் போக்கில் இங்கும் அங்கும் நாம் வேண்டிய வசனங்களை மாத்திரம் படித்து தியானிப்போம். 1 Kings 17 and 18. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரம். For the beginning I just want somebody to read verse 17 verse 1 in Tamil please. முதலாவதாக 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை நாம் படிப்போம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். Okay, thank you. So the topic that I want us to dwell on this morning is your dare in God or in people? உங்களுடைய Is your dare, your courage? Yes. உங்களுடைய சவால் விடும் தைரியம் தேவன் மீது இருக்கிறதா இல்லாவிட்டால் மக்கள் மீது இருக்கிறதா? Is your dare in God or in people? நீங்கள் தேவனை நம்பி துணிச்சலாய் இறங்குவீர்களா இல்லாவிட்டால் மக்களை நம்பி ஒரு காரியத்தை செய்ய துணிவீர்களா? The first point that we see here is that he proclaims. Elijah is proclaiming. He proclaims. இங்கே முதல் காரியத்தில் எலியா இரண்டு காரியங்களை வீர முழக்கமிட்டு பிரகடனம் பண்ணுகிறார். The beginning of this chapter is unique from the other chapters because it begins very differently. மற்ற அதிகாரங்களை விட்டு இந்த அதிகாரம் மிகவும் தனித்தன்மை வாய்ந்தது. ஏனென்றால் ஆரம்பமே மிகவும் விசித்திரமாய் இருக்கும். We are suddenly introduced to a new character called Elijah, who as we know is given a very prominent role to play. மிக முக்கியமான பங்காற்றும்படி அழைக்கப்பட்ட எலியாவுக்கென்று திடீரென்று இந்த அதிகாரம் புதிதாய் கொடுக்கப்படுகிறது. And so as we heard just now in chapter 17 verse 1 of 1 Kings, we read that Elijah comes here and throws a challenge to Ahab. நாம் இங்கே வாசிக்கிறபடி 1 ராஜாக்கள் 17 முதலாம் வசனத்திலே எலியா வருகிறார். ஆகாப் ராஜாவுக்கு முன்பாக ஒரு பெரும் சவால் விடுகிறார். Although we don't know much about Elijah, we do know the meaning of his name. எலியாவை குறித்து அதிகம் தெரியவில்லை என்றால் அவருடைய பெயரின் அர்த்தம் அறிவோம். Elijah literally means Yahweh is his God. எலியா என்றால் யெகோவா என் தேவன் என்ற அர்த்தம். And that is a message he has come here to proclaim. அந்த செய்தியை பிரகடனப்படுத்ததான் அவர் களமிறங்கி இருக்கிறார். Elijah is coming and saying there will be no rain or no dew until I say so. நான் சொல்லுகிற வரைக்கும் மழையோ பனியோ பெய்யாது என்று எலியா சவால் விட்டு விட்டார். The reason why God sends Elijah to Ahab and to the Israelites is because they needed a strong reminder that they have seriously deviated away from God. உண்மையாகவே இஸ்ரவேலர் தேவனை விட்டு வழி விலகி சோரம் போய் விட்டார்கள் என்பதை மிகவும் பலமாய் ஞாபகப்படுத்த வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக தான் ஆகாபிடம் இஸ்ரவேல் புத்திரரிடம் எலியா தேவனால் அனுப்பி வைக்கப்பட்டார். There was a spiritual problem that was going on in the land. அந்த தேசம் முழுவதும் ஒரு பெரிய ஆவிக்குரிய பிரச்சனை தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது. Now if you know the background, you know that this is not an ordinary challenge that he is throwing. பின்னணியை அறிந்து கொள்வோம் என்று சொன்னால் எலியா விட்ட சவால் சாதாரணதல்ல, அது அசாதாரணமானது என்ற உண்மை புரியும். Elijah comes here and directly challenges the idols which Ahab has taken up after abandoning Yahweh. யெகோவா தேவனை விட்டு விலகி சோரம் போன ஆகாப் முழுவதுமாக இப்பொழுது தத்தெடுத்து தாரை வார்த்துவிட்டு விக்கிரகம் பின்பாக எலியா சவால் விடுகிறார். Ahab was an atrocious king and he was worst among all the kings of Israel. இஸ்ரவேலின் ராஜாக்களுக்குள்ளேயே மிகவும் மோசமான துஷ்ட ராஜா ஆகாப் தான். Ahab and Jezebel together promoted Baal worship in Israel. ஆகாபும் யேசபேலும் ஒன்றாக சேர்ந்து இஸ்ரவேலிலே மிகப்பெரிய தாண்டவம் ஆடி விட்டார்கள். And this god Baal that we would already know is claimed to be a god of fertility and storm, which means he is the one who brings the rain and the dew. பாகால் தெய்வத்தை இஸ்ரவேலுக்குள் கொண்டு வந்த ஆகாபும் யேசபேலும் இந்த பாகால் தான் மழை பெய்ய வைப்பவன், புயலின் தேவன், அவன் தான் செழிப்பின் தேவன் என்று நம்பி இருந்தார்கள். So here Elijah is coming and directly challenging the power of this idol that Ahab is worshipping. ஆகாப் வழிபட்டு வணங்கி கொண்டிருக்கிற பாகால் தெய்வத்தினுடைய வல்லமைக்கும் சக்திக்கும் நேரடியாக எலியா சவால் விடுகிறார். However, the psalmist reminds us in Psalm 104 verses 3 and 4,
எப்படி இருந்தாலும் 104ஆம் சங்கீதத்தின் 3-4 வசனத்தில் சங்கீதக்காரன் ஞாபகப்படுத்துகிறாரே, we read there that Yahweh is the rider of the clouds. யெகோவா தான் மேகங்களின் மேல் சவாரி பண்ணுகிறார் என்று பார்க்கிறோம். And he alone is the one who provides rain. அவர் ஒருவரே மழையை தருகிறவர். Thus Elijah is being sent here by God to challenge the very core of this idol worship, because Israel needs to repent. இஸ்ரவேல் மனம் திரும்ப வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறபடியினால் விக்கிரக ஆராதனையின் ஆணிவரின் அடிமடியிலேயே இங்கே எலியா கை வைத்து சவால் விடுகிறார். Now what is an idol? ஒரு விக்கிரகம் என்றால் என்ன? I am not talking about worshipping an image in front of you or keeping some statue in front of you. உங்களுக்கு முன்பாக ஒரு சிலையையோ சொரூபத்தையோ வைத்து நீங்கள் வழிபடுகிற வணங்குகிறதை குறித்து நான் பேசவில்லை. An idol can also be an unauthorized person, place or thing which you look to in order to meet the needs of your life. சரியான நியாயமான ரீதியில் அங்கீகரிக்கப்படாத ஒருவரை, ஒரு இடத்தை, ஒரு பொருளை, காரியத்தை உங்கள் வாழ்க்கைக்கான ஆதாரமாக நீங்கள் நம்பி நோக்கி பார்க்கிற எதுவும் விக்கிரகமாக இருக்க முடியும். People worship the sun, the moon and the stars because they hope worshipping those things they will get some benefit in life. சூரியனை, சந்திரனை, நட்சத்திரங்களை வணங்கி வழிபட்டால் வாழ்க்கையில் சில பயன் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் மக்கள் அவைகளை கும்பிட்டு நமஸ்கரிக்கிறார்களே. Other people also worship such things as people, popularity, prestige and possession. வேறு சிலரோ மக்களை வணங்குவார்கள், பிரபலமாவதை, புகழை, உடைமைகளை, ஆஸ்தியை வணங்கி வழிபடுவார்கள். As God's children, when we look to or regard one of these things above a necessary level, we have an idol. தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் அத்தியாவசிய தேவைக்கு வரையறுக்கப்பட்டிருக்கிற விதிமுறைகளுக்கு மேலாக எதை நாடினாலும் நோக்கி கும்பிட்டாலும் அது விக்கிரகம்தான். For some people it could be a bank account because we think that we have sufficient bank balance. ஒரு சிலருக்கு பெற்றோரை விக்கிரகமாக வைத்திருப்பார்கள். For other people it could be like somebody in the family is there, so that is their idol. ஒரு சிலருக்கு குடும்பத்தில் இருக்கிற ஒருவரை விக்கிரகமாக வைத்திருப்பார்கள். For some people in certain places that you go, for them it's a church leader or the church pastor. சில இடங்களிலே போகிற சபை தலைவர் அல்லது போதகரையே தங்களுக்கு விக்கிரகமாக வைத்திருப்பார்கள். Someone that they think is great and they admire them so much. சிலரை பெரியவர்களாக நினைத்தவர்களை அதிகமாய் மெச்சி பாராட்டுவார்கள். They admire them so much to the extent that they would prefer to do what they say, what the individual says, rather than what God actually wants them to do. உண்மையாகவே தேவன் இவர்கள் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறதை விட தாங்கள் அதிகமாய் பாராட்டுகிற, ரசிக்கிற அவர்கள் என்ன சொன்னாலும் அதை செய்ய தயாராக இருப்பார்கள். So if you have something like that, then you have an idol. அப்படிப்பட்ட ஏதாகிலும் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் அது விக்கிரகமே. You know, one of the things that the Lord hates the most is idolatry, and any form of idolatry God strongly opposes. எந்த விதமான விக்கிரக ஆராதனை வழிபாடாக இருந்தாலும் தேவன் அருவருக்கக்கூடிய மிக மோசமான ஒன்று அந்த விக்கிரக ஆராதனை ஆகும். R.C. Sproul, a man of God, said, R.C. Sproul என்ற தேவ மனிதர் சொல்லுகிறார், people say God loves the sinner and hates the sin. தேவன் பாவத்தை வெறுக்கிறார், பாவியை நேசிக்கிறார் என்று மக்கள் சொல்லுகிறார்களே. But he doesn't just say send the sin to hell, he also sends the sinners there. ஆனால் அவர் வெறுமனே பாவத்தை மட்டுமல்ல பாவியையும் சேர்த்துதானே நரகத்தில் தள்ளுகிறார். Elijah in verse 1 is here saying that heavens are going to close for years because God has told me so. இங்கே எலியா வந்து தேவன் இப்படி சொல்லி இருக்கிறபடினால் பல வருஷக்கணக்காக வானங்கள் அடைபட்டிருக்கும் என்று சொல்லுகிறார். Just as Elijah was sent to attack Israel at their wrong belief of worshipping Baal, பாகாலை வழிபட்டு வந்த தவறான நம்பிக்கை நிமித்தம் அன்றைக்கு இஸ்ரவேலரை பார்த்து தேவன் எலியாவின் மூலமாக சொன்னதை போலவே, if you also knowingly or unknowingly worship something that is unauthorized, if you worship something unauthorized in an authorized way, God will shut it down. அங்கீகரிக்கப்படாத, நிர்ணயிக்கப்படாத ஏதாகிலும் ஒன்றை இஸ்ரவேலரை போலவே நீங்களும் அதிகாரப்பூர்வமாக வணங்குகிற, நம்புகிற ஒரு நிலை இருக்கும் என்றால் தேவன் அதை அடைத்து போடுவார். So Elijah is boldly going and saying, because he knows it's not his message, it's God's message, that Yahweh alone can withhold the water. இது தன்னுடைய செய்தி அல்ல, தேவனுடைய செய்தி. யெகோவா ஒருவர் மாத்திரமே முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் என்பதை உணர்ந்து அறிந்தவராய் எலியா தைரியமாய் அதை பிரசங்கிக்கிறார். And soon everything is going to come to a standstill, because until the prophet says otherwise. தேவனுடைய தீர்க்கதரிசி சொல்லுகிற வரைக்கும் மழை பெய்யாதாக அதி சீக்கிரத்தில் தேசத்தின் நிலை ஸ்தம்பிக்க போகிறது. Now there are two applications we see here in this verse. இந்த ஒரு வசனத்திலே நாம் கைக்கொள்வதற்கு அனுகூலமான இரண்டு காரியங்களை பார்க்கிறோம். First one, முதலாவது காரியம், sometimes God puts us in a situation to confront or to remind people around us where they are wrong.
சில நேரங்களிலே நாம் எங்கே தவறு செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை காண்பிக்கும்படியாக தேவன் சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நமக்கு எதிராக மாற்றி அமைத்து காட்டுவார். Sometimes it is our superiors. சில நேரங்களில் நமக்கு மேல் அதிகாரிகள் அப்படி இருப்பார்கள். Sometimes it's people who are very closely knit with us. சில வேளை நமக்கு நெருக்கமாய் தெரிந்தவர்கள் அப்படி இருப்பார்கள். And if you come across a situation, it could be difficult for you to say it. உண்மையாகவே அது நீங்கள் அங்கே சமாளிப்பதற்கு கடினமான ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடும் என்று உங்களுக்கு தெரியும். But remember that when God gives you a message, it is His message to share and not yours. அந்த இடத்திலே தேவன் உங்கள் செய்தி அல்ல, தம்முடைய செய்தியை தான் பகிர்ந்து கொள்ளும்படி உங்களுக்கு கொடுக்கிறார் என்பதை அறிய வேண்டும். God uses many prophets in the Old Testament to confront people. ஜனங்களுடைய தவறை சுட்டிக்காட்ட பழைய ஏற்பாட்டில் அநேக தீர்க்கதரிசிகளை தேவன் பயன்படுத்தினார். Some of them were kings in authority, some were just normal people. அவர்களிலே பலர் அதிகாரமுள்ள ராஜாக்களாய் இருந்தார்கள், சிலர் சராசரி சாமானிய மனிதர்களாய் இருந்தார்கள். Likewise, God can use anyone to correct, confront or edify one another. அதுபோலவே ஒருவரில் ஒருவர் தவறு செய்கிற யாரா இருந்தாலும் யாரையும் தேவன் பயன்படுத்தி அவரை திருத்த சுட்டி காட்டுவார். And when we receive a message from the Lord, if you're not willing to obey and surrender to those confrontations, தேவன் அப்படி நம்மை வாதி வழியிலே சந்தித்து இடித்து மோதும் பொழுது மனம் திரும்பி சரணடைவதற்கு மனதில்லாமல் போவோமானால், then it is up to God to deal with that situation. தேவனே தலையிட்டு சூழ்நிலையை சமாளிக்க வேண்டிய நிலை வந்துவிடும். We must be clear in our part. நம்முடைய பங்குக்கு நாம் சரியாய் இருக்க வேண்டும். Secondly, இரண்டாவதாக, God is challenging their core belief system that Baal is the one who brings rain. பாகால் தான் மழையை கொடுக்கிறவன் என்ற மிகவும் மட்டமான நம்பிக்கை தேவன் பலமாய் எதிர்க்கிறார். In the same way, even in our lives, if we consider something or someone as a reason of our survival, we are misplacing our loyalty. அதுபோலவே தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உயிர் பிழைப்பதற்கு ஆதாரமாய் இதுதான் இருக்கிறது என்று வேறு எதையாவது வேறு ஒருவரை நம்பி இருந்தால் அபிஷேகத்தை நாம் துஷ்பிரயோகம் செய்கிறோம். For the Israelites it was Baal. இஸ்ரவேலருக்கு அது பாகால். For you and me it could be a great job, so we have no tensions in life. உங்களுக்கும் எனக்கும் வாழ்க்கையில எந்த விதமான அழுத்தத்துக்கும் இல்லாமல் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அப்படி பாகாலிடத்தை பிடித்திருக்கலாம். Or for some people it could be because their children are taking care of them, so no need to worry. ஒரு சிலருக்கு பிள்ளைங்க பாத்துக்கறாங்க, கவலைப்படுறதுக்கு ஒன்றுமில்லை என்று நம்பி இருப்பார்கள். Or there is some particular person in your life who is taking care of you, so everything is smooth. இல்லாவிட்டால் ஒரு குறிப்பிட்ட பெரிய நபரை சார்ந்திருப்பதினால் வாழ்க்கையில பிரச்சனையே இல்லை, எல்லாம் இனிதா இருக்கும் என்று நீங்கள் நம்பி இருக்கலாம். Whether it is a ministry that you are involved in, நீங்கள் ஈடுபட்டு இருக்கிற ஊழியமானாலும் சரி, or any relationship, இல்லாவிட்டால் எந்த உறவானாலும், or any entertainment factors like playing games or anything, விளையாட்டு போன்ற எந்த பொழுதுபோக்கு அம்சங்களை நீங்கள் சார்ந்து நம்பி இருந்தாலும், anything that you place above your relationship with God, தேவனோடு இருக்கும் உங்கள் மேன்மையான உறவுக்கு மேலாக எதை நீங்கள் வைத்தாலும், by doing so automatically you have created an idol. அப்படி செய்வதன் மூலம் தானாக நீங்கள் விக்கிரகங்களை நட்டு விடுகிறீர்கள். And sometimes we don't realize it because we are too comfortable with the way things are. சில நேரங்களிலே அந்த காரியங்கள் அதிக சௌகரியமா இருக்கிறபடியால் அது ஒரு விக்கிரகம் என்று உணரக்கூட மாட்டோம். Timothy Keller, a man of God, says, தேவ மனிதர் ஜோதிகேர் சொல்கிறார், Timothy Keller சொல்கிறார், idol is anything more important to you than God. தேவனை விட உங்களுக்கு முக்கியமாக இருக்கிற எதுவானாலும் அது விக்கிரகமே. Anything that absorbs your heart and imagination more than God. உங்கள் இதயத்தின் கற்பனையின் நிலையை உரிந்து கொள்ளுகிற எதுவான தேவனை விட உரிந்து கொள்ளுகிற எதுவானாலும் விக்கிரகமே. Anything that you seek to give you what only God can give. தேவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய எதையுமே வேறு எதிலிருந்து பெற்றுக்கொள்ள நீங்கள் நாடினாலும் அது விக்கிரகமே. So if that is you, அப்படி ஒரு நிலையில் நீங்கள் இருப்பீர்களானால், you need to keep in mind that our sovereign Lord is the sole reason for our existence. ராஜரீகம் பண்ணுகிற கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே இப்பொழுது செயல்படுகிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். And we can never forget that God alone is the one who orchestrates everything in our life. நம்முடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட காரியங்களை கனகச்சிதமாய் நேர்த்தியாய் ஒழுங்குபடுத்துகிறவர் தேவன் ஒருவர் என்பதை ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது. It is God who uses your circumstances and the people in your life. உங்கள் சந்தர்ப்ப சூழ்நிலைகளாகட்டும், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற மனிதர்களாகட்டும், அவர்களை பயன்படுத்துகிறவர் தேவன் ஒருவரே. So that you are where you are. அதன் மூலம் தான் நீங்கள் இருக்கிற இருக்கிறீர்கள். Like the Israelites, இஸ்ரவேலரை போலவே we also often forget how the Lord has been faithful to us. கர்த்தர் எவ்வளவாய் நமக்கு உண்மையுள்ளவராய் இருந்தார் என்பதை நாமும் கூட அடிக்கடி மறந்து விடுகிறோம். And we forget how the Lord has been compassionate toward us despite our sinful nature. நம்முடைய பாவமான தன்மையின் மத்தியிலும் எவ்வளவு மனதுருக்கமாய் தேவன் நம்மை காத்தார் என்ற உண்மையை மறந்து விடுகிறோமே. When the Lord proclaims a message of judgment to his people, தம்முடைய ஜனங்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பின் செய்தியை தேவன்
பிரசித்தம் பண்ணும்போது he also ensures to provide for those people. அந்த ஜனங்களுக்கான தேவைகளை தருவதற்கு அவர் உறுதிமொழியும் கொடுக்கிறார். To provide for those who are faithful to him. தமக்கு உண்மையாய் இருக்கிற மக்களுடைய தேவைகளை தருவேன் என்கிறார். Even though they will also have to endure the difficulty. அவர்களும் அவர்களோடு கூட அந்த கடினமான சூழ்நிலையை சகிக்க வேண்டியதாக இருந்தாலும். So secondly, he provides. God provides. இரண்டாவதாக தேவன் எல்லாவற்றையும் தருகிறார். Can you please read verses 2, 3 and 4, 5? 2, 3, 4, 5 வசனங்களை வாசிக்க கேட்போம். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளித்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். After pronouncing such a heavy verdict on the nation of Israel, இஸ்ரவேல் தேசத்தின் மீது இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை தேவன் கட்டளையிட்ட பின்பு we are told that immediately Elijah is made to flee from Ahab's notice. உடனே ஆகாபின் முகத்தை விட்டு எலியா தப்பி ஓடும்படி இங்கே போகிறதை பார்க்கிறோம். I just said that when a country suffers disaster, ஒரு தேசம் பெருநாசமோசத்தை சந்திக்கும் போது everybody including God's ministers will also suffer. அந்த தேசத்தில் இருக்கும் தேவ ஜனங்கள் உட்பட அனைவருமே அதன் பாதிப்பில் கஷ்டப்படுவது இயல்புதான். And so in this narrative, even though Israel is suffering from drought, இந்த ஒரு சூழ்நிலையில் கடுமையான பஞ்ச வறட்சியில் இஸ்ரவேலர் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும் கூட and severe famine, still God is making a special provision for his servant Elijah. பஞ்சம் கோர தாண்டவமாடுகிற சூழ்நிலையில் எலியாவுக்கோ தேவன் விசேஷித்த போஷாப்பை கொடுக்கிறதை பாருங்கள். We read in verses 2 and 3 that he is instructed to go to the Wadi Kerith to hide. அவர் அந்த கேரித் ஆற்றண்டை ஒளித்துக் கொள்ளும்படி கட்டளையிடப்பட்டதை 2, 3 வசனங்களில் படிக்கிறோம். And in verses 4 to 5 Elijah is instructed to drink from that and the ravens will feed him food. 4, 5 வசனத்தில் அந்த ஆற்று தண்ணீரை குடிக்கும்படி கட்டளை பெற்ற எலியாவுக்கு காகங்கள் உணவு கொண்டு வந்து கொடுக்கின்றன. Wow, can you imagine that situation? இந்த சூழ்நிலையை கொஞ்சம் கற்பனை செய்து பார்க்க முடியுமா? Ravens are bringing him food. காகங்கள் அவருக்கு உணவு கொண்டு வருகின்றன. Now we need to understand that no rain in Israel would become a serious drought where there is no food, unable to care for the animals and a complete disaster, economic shutdown. இஸ்ரவேலின் எல்லையெங்கும் துளி மழை பெய்யவில்லை, கடுமையான பஞ்சம் வறட்சி, மிருக ஜீவன்களுக்கே பணம் இல்லை, உணவு இல்லை, பச்சை புல் இல்லை, இப்பொழுது பொருளாதாரம் முழுவதும் சீர்குலைந்த நிலை. But God is faithful in using the natural provision of the brook over there to supply water and the ravens to bring food for him, bread and meat in the morning and evening. ஆனால் தேவனோ தம்முடையவர்களுக்கு எவ்வளவு இயற்கையான அந்த ஆற்று தண்ணீரை குடிக்க கொடுத்து இயற்கையாகவே ஒரு காகத்தின் மூலம் உணவு கொடுத்து போஷிக்கிறதை பாருங்கள். Now it is interesting to note that in Deuteronomy 14 இந்த சந்தர்ப்பத்தில் உபாகமம் 14 அதிகாரத்தை அறிய வேண்டும். We read over there that ravens are unclean. காகங்கள் அசுத்தமான பறவை என்று படிக்கிறோம். In a lot of Indian stories, if you look up in the ancient stories, you will see that it says that the black crows steal food from others rather than giving it to them. Black crows, the ravens, they steal food, they don't give food. பொதுவாகவே நமக்கு தெரிந்திருக்கிறபடி பூர்வகால சரித்திரத்தின்படியே அண்டங்காக்கான்னு சொன்னாலே உணவை திருடுமே ஒழிய அது யாருக்கும் கொடுக்க பழக்கம் இல்லை. I don't think anybody has ever heard a positive story about a raven except for this story. இந்த ஒரு சம்பவத்தை தவிர அண்டங்காக்கா ஒருத்தருக்கு உணவு கொடுத்ததுன்னு சொல்லி யாரும் எங்கேயும் கேள்விப்பட்டிருக்கவே முடியாதுங்க. Nevertheless, God is using these birds which normally prey on others or attack others to deliver meat for his servant every day. எது எப்படி இருந்தாலும் பொதுவாக தனக்காக மற்ற இரைகளை கவ்வுகிற காகங்களை கொண்டு தேவன் தம்முடைய தாசனை போஷித்தார் என்பதுதான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயம். While God doesn't sin, தேவன் பாவம் செய்யாதிருக்கையில், and he tells you also not to sin, நீங்களும் பாவம் செய்யக்கூடாது. amidst sinful situations, பாவம் நிறைந்த சூழ்நிலையின் மத்தியிலே he can create opportunities to provide for his faithful people. தம்முக்கு உண்மையாய் இருக்கிற ஜனங்களுக்கு வேண்டியதை கொடுக்க தேவன் சரியான சந்தர்ப்பங்களை உருவாக்குவார். In this particular situation, for a supernatural bird to come and feed you twice a day, இந்த குறிப்பிட்ட வேதனையின் சூழ்நிலையில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஒரு பறவை ஒரு நாளுக்கு 2 முறை உங்களை போஷிக்க வருவதென்றால், it means that God alone must be your source.
அப்படி என்றால் தேவன் ஒருவர் மட்டுமே உங்கள் வாழ்வாதாரமாய் இருக்க வேண்டும் என்ற அர்த்தம். God alone must be the one you should trust. தேவன் ஒருவரை மட்டும் தான் நீங்கள் நம்பி பற்றிக் கொள்ள வேண்டும். Not your job, உங்கள் வேலையை அல்ல, not your employer, உங்களை எஜமானனை அல்ல, not money in the bank, வங்கியில் இருக்கும் பணத்தை அல்ல, nothing and no one except God. தேவன் ஒருவரை தவிர ஒருவரையும் ஒன்றையும் நீங்கள் நம்பவே கூடாது. Everything is a resource given by God to us and we must remember that. வாழ்க்கையிலே நாம் வளமாய் வாழ்வதற்காக இருக்கிற மூலாதாரங்கள் வளங்கள் எதுவானாலும் அது தேவனால் நமக்கு அருளப்பட்ட பாக்கியங்களே. That's why I started off with the question, is our faith today in the supernatural God or do we only remember him when our options run out? அதனால்தான் இன்றைக்கு நான் ஆரம்பிக்கும் பொழுதே இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன் மீது மட்டும்தான் நம்முடைய நம்பிக்கை இருக்கிறதா, இல்லாவிட்டால் வாழ்க்கையில எல்லாம் போய் வேற வழியே இல்லை என்று சொன்னதுக்கு அப்புறம் ஆண்டவரை நம்ப வருகிறோமா என்று கேட்டேன். When we have difficulties in our life, is God our first and last option or is God our last option? வாழ்க்கையிலே கடினமான சவால்களை சந்திக்கும் நேரத்தில் தேவன் ஒருவர்தான் நம்முடைய முதலும் முடிவுமான தீர்வாய் இருக்கிறாரா, இல்லாவிட்டால் எல்லாவற்றையும் முயற்சித்து விட்டு கடைசியாக தேவனை பார்க்கிறோமா? In a lot of us including me, if somebody asks us, we will say, oh yes, God is my first and only option, I will not depend on anything else. என்னை உட்பட பெரும்பாலான நாம் யாவருமே நம்மை பார்த்து கேட்டால் தேவன் ஒருவர் மட்டும்தாங்க எனக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு என்று சொல்லுவோம். ஆனால் அப்படி இருக்காது. But when we come to a situation, when we come to a practical situation, when our faith is tested, many times we are not able to exercise what we said. உண்மையாகவே நம்முடைய விசுவாசம் கடுமையான விஷ பரீட்சையை சந்திக்கிற நடைமுறையின் யதார்த்தம் சந்திக்கும் பொழுது நாம் சொல்லுகிற வார்த்தையை நிறைவேற்ற முடியாமல் போய்விடும். And a lot of times after God gives it to us, we also forget that God is one who gave. அதிகமான நேரங்களிலே தேவன் இருக்கிற உண்மையை நாம் மறந்தும் போய்விடுகிறோம். If God tells you to go hide from everyone in some secluded place, தேவன் போய் ஒளித்துக்கொள் என்று சொல்லும் பொழுது ஒரு தனிமைப்பட்ட இடமாக அது விரும்புவோம். and go to a secluded and hide there and the ravens will bring you food and you drink water from there, how would you react to such a situation? யாருக்கும் தெரியாத ஒதுக்குப்புறமான ஒரு தனிமையான இடத்தில் போய் ஒளித்துக்கொள், காகங்கள் உனக்கு கொண்டு உணவு கொடுக்கும் என்று தேவன் சொல்லும் பொழுது எப்படி நம்ம செயல்படுவோம், பிரதிபலிப்போம்? Would you believe that God will provide? தேவன் உண்மையாவே தருவார்னு நீங்க நம்புவீங்களா? I think most of us would first respond by saying, God, I'm not very sure. நம்மள நிறைய பேர் என்ன சொல்லுவானா, அதை பத்தி எனக்கு நிச்சயமா தெரியலன்னு தான் சொல்லுவோம். Will you really provide? உண்மையாவே நீங்க தருவீங்களா ஆண்டவரே? How will I survive there alone? நான் மட்டும் அங்க தனியா போய் எப்படி சமாளிப்பேன்? See, most of us would respond something like that. But in verse 5 we read that Elijah is putting his faith in Yahweh and doing simply because he was told to do so. இப்படி ஒரு ஒதுக்குப்புறமான இடத்தில் ஒளித்துக் கொள்ளும்படி பராமரிக்கப்படுவதாக வாக்குறுதியை கேட்டால் பெரும்பாலானவர்கள் தயங்குவோம். ஆனால் எலியா சொல்லப்பட்ட பிரகாரம் போய் அப்படியே கேரித் ஆற்றண்டை ஒளிந்திருக்கிறார். Even in such an impossible situation, Elijah is choosing to be obedient to Yahweh. அவ்வளவு அசாத்தியமான ஒரு சூழ்நிலை நின்றாலும் அதன் மத்தியில் யெகோவா தேவனுக்கு கீழ்ப்படியவே எலியா முன் வந்தார். And God honors his faithfulness and provides for him. அவருடைய உண்மையை தேவன் கனம் பண்ணி அவருக்கு வேண்டியதை கொடுத்து போஷித்தார். And even though the land of Israel was struggling with famine and drought, இஸ்ரவேல் தேசம் பஞ்சத்தினாலும் வறட்சியினாலும் பெரும்பாடு திவித்துக் கொண்டிருந்தாலும் everything seemed to be going well for Elijah for some time. கொஞ்ச காலத்துக்கு எலியாவுக்கோ பிரச்சனையே இல்லை, எல்லாம் சுமூகமா நல்லா போற மாதிரி தான் இருந்துச்சு. So the evident reminder for us this morning is that எல்லாமே இந்த காலை நேரத்தில் நமக்கு நினைப்பூட்டுகிற காரியம் எதுவென்றால், when problems are surrounding us in our land, நம்முடைய தேசத்தை பிரச்சனைகள் சூழ முற்றுகையிடும் போது, in our house, our society, நம்முடைய வீடுகளையோ சமுதாயத்தையோ பிரச்சனைகள் வாட்டி வதைக்கும் நேரத்தில், and the problems could be due to religious, political or any other reason, மத ரீதியாகவோ அரசியல் ரீதியாகவோ வேறு எந்த காரணத்தின் நிமித்தமாகவோ அந்த பிரச்சனை தாண்டவமாடி இருந்தாலும், God never promises that we will not be affected by it. அதனால் நீங்கள் பாதிக்கப்பட மாட்டீர்கள் என்று தேவன் ஒரு நாளும் வாக்கு கொடுக்கவே இல்லை. But he assures us that he will take care of us amidst that situation. ஆனால் அப்படிப்பட்ட பாதிப்பின் மத்தியிலே நாம் உங்களை பராமரித்து பாதுகாப்பேன் என்று மட்டும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். See, at this point, starting at verse 8, the progression gets interesting. இந்த குறிப்பிட்ட காரியத்திலே 8ஆம் வசனத்தில் பாருங்கள், இப்பொழுது காரியங்கள் சுவாரஸ்யமாகின்றன. Suddenly the situation appears to be difficult again. திடீரென்று மறுபடியும் சூழ்நிலைகள் கடினமாகி அவருக்கு எதிராக மாறுகிறது. Now the brook has dried up and there is no water for Elijah to drink. இப்பொழுது எலியா குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாதவர்களுக்கு ஆறு வற்றி போய்விட்டது என்பது உண்மை. But this was an instance where God was testing Elijah's faith. இது எலியாவின் விசுவாசத்தை தேவன்
பரிசோதித்த ஒரு சந்தர்ப்பம் தான். God does not make it easy for his people. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு காரியங்களை பஞ்சுமத்தை போல் லேசாய் வாய்க்க கொடுப்பதில்லை. In this case, God has not forgotten about Elijah, but God does not want Elijah to be too comfortable in the situation. இந்த காரியத்திலே எலியாவை தேவன் மறந்து போய்விடவில்லை, மாறாக அதே இடத்தில் வசதியாய் சொகுசாய் அவர் இருப்பிடம் கொள்ள விடவில்லை. So his next test comes where he is put in a situation where he needs to decide whether he will trust God or he will panic. தேவனை இன்னும் நம்பி பற்றிக் கொள்ள போகிறாரா, இல்லாவிட்டால் சூழ்நிலை நிமித்தம் பீதியில் திகிலடைவாரா என்று சோதிக்கப்படுகிற அடுத்த கட்டம் வந்தது. And also as we move forward, we will see that it was along with testing Elijah's faith, it was also to prove God's capability over Baal. நாம் தொடர்ந்து படிப்போம் என்று சொன்னால் எலியாவின் விசுவாசத்தை நிரூபித்து பார்ப்பது மட்டுமல்ல, பாகாலை எதிர்த்து நிற்கும் தேவனுடைய பேராற்றலை தேவன் விளங்க பண்ணுகிற காரியம் என்பது புரியும் நமக்கு. Elijah is being told to go to Zarephath. இப்பொழுது எலியா சாரிபாத்துக்கு போகும்படி கட்டளை பெறுகிறார். Now Zarephath is no ordinary place. சாரிபாத் சாதாரண இடம் இல்லைங்க. That was the heart of the Baal territory. அது ஒரு மிக கடினமான உஷ்ணமான இடம். And this place was also affected with drought and famine because of Israel. அந்த இடமும் இஸ்ரவேலில் இருந்த வறட்சி நிமித்தம் பாதிக்கப்பட்ட ஒரு பஞ்சத்தில் இருந்தது. And God wants Elijah to go to the heart of Baal's place, who is facing same situation where they worship Baal and think that Baal is the one who provides, and be amongst that people. சாரிபாத் என்பது பாகாலுடைய கோட்டை. அப்படிப்பட்ட கோட்டையிலே இப்பொழுது ஒரு பெரிய பஞ்சத்தை தேவன் வருவித்து பாகாலுக்கு மேலாக தம் கை ஓங்கி இருக்கிறது நிரூபிக்கிற தேவன் தாம் வல்லவர் என்பதை நிரூபிக்க சாரிபாத்துக்கு எலியாவை போக சொல்லுகிறார். In testing times, இப்படிப்பட்ட கால சோதனைகளின் நேரத்தில் it is very important for each of us to constantly trust in God's provision and believe in his ability to provide. தேவன் போஷிப்பார், அவர் நமக்கு வேண்டியதை கொடுக்க பேராற்றல் மிக்கவர் என்ற விசுவாசத்தை அவர் மீது நாம் தொடர்ந்து வைத்திருக்க வேண்டியது மிக மிக அவசியம். Sometimes we tend to take for granted that the abundant provisions in our life is from the Lord. சில நேரங்களிலே கர்த்தரிடமிருந்து தான் நம்முடைய வாழ்க்கையின் பரிகார போஷாப்புகள் வருகிறது என்பதை நாம் இலக்காரமாய் எடுத்துக்கொள்கிறோம். And we give the credit to another idol in our life. அவருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை தேசத்தின் விக்கிரகங்களுக்கு திருப்பி கொடுத்து விடுகிறோம். If we do that, அப்படி செய்வோமானால் we are forcing God to put us in a situation where we will learn with difficulty that God alone is the ultimate source. தேவன் ஒருவர் மட்டும்தான் நம்முடைய வாழ்வாதாரம் என்பதை அறிந்து கொள்வதற்கு ஒரு கடினமான சூழ்நிலையில் நம்மை தேவன் நிர்பந்திப்பதற்கு வாய்ப்பளித்து விடுகிறோம். Coming back to the text, the next test that Elijah has given is to go to this widow's house, who God says that she will provide him food and drink. அடுத்த சோதனைக்கு வருவோம். தேவன் எலியாவை ஒரு விதவையின் வீட்டுக்கு போகும்படி சொல்லுகிறார். அங்கே அவருக்கு வேண்டிய உணவு கொடுத்து போஷிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். I'm at verse 9. 9ஆம் வசனம். So listen to that command and think what God has said. தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதை கவனமாய் கேளுங்கள். God wants Elijah to leave the nation of Israel and go to Sidon, the home of Jezebel. இஸ்ரவேல் தேசத்தை விட்டு யேசபேலின் சொந்த ஊராகிய சீதோனுக்கு போகும்படி தேவன் எலியாவை அனுப்புகிறார். We all know that widow is not a provider. நமக்கு தெரியலையா, விதவையில் நம்மை பராமரிப்பது கஷ்டம். And being a widow in ancient times, in those times, was equivalent to having a death sentence. அந்த நாட்களில் பழங்காலத்தில் விதவையாய் இருப்பது என்பது மரண தண்டனை பெற்றதற்கு சமம். And that is the same problem for Naomi in the book of Ruth. நகோமி ரூத்துக்கும் அதே பிரச்சனை தான் இருந்தது. And that is why the church was commanded in the New Testament to provide to genuinely care and provide for the true widows. அதனால்தான் உண்மையாயிருக்கும் பரிசுத்தமான விதவைகளை பராமரித்து போஷித்து ஆதரிக்கும்படி புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு தேவன் ஒரு பரம கட்டளை கொடுத்திருக்கிறார். Because they had no way to provide for themselves. ஏன் விதவைகள் தங்களை தாங்களே பராமரித்துக் கொள்ளும் வழிவகை அறியாதவர்கள். So a widow is not a provider, especially not during drought and famine. She cannot provide. நிச்சயமாகவே விதவையினால் ஒருவரை பராமரிக்க முடியாது. அதிலும் குறிப்பாக பஞ்சகாலத்தில் தன்னையே பராமரிக்க முடியாத நிலை எப்படி அடுத்தவர்களுக்கு உதவ முடியும்? And even though it was sound strange to Elijah, God is telling him to go to this widow, she will provide for you. தேவன் சொன்ன காரியம் எலியாவுக்கு விசித்திரமாக அந்நியமாக தோன்றினாலும் பராமரிக்கும்படி உனக்கு கட்டளையிட்டிருக்க என்று சொன்ன விதவையை நோக்கி எலியா புறப்பட்டு விட்டார். It's not even saying that Elijah will provide for her, she will provide for him. எலியாவே நீர்தான் அவர்களை பராமரிப்பீர் என்று சொல்லவில்லை, விதவை உம்மை ஆதரித்து பராமரிப்பார் என்று தான் சொல்லப்பட்டது. If you are in such a situation, will you go? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்க இருந்தா நீங்க போவீங்களா? Will you trust God that a widow will provide for you in some abandoned place, in some
foreign territory where your enemies are gathered. சத்துருக்கள் திரளாய் கூடியிருக்கிற இடம், அறியாத அந்நிய எல்லை, அங்கே விசித்திரமான ஒரு விதவை உங்களை ஆதரிப்பார்கள் என்று தேவன் சொன்னால் அதை நம்பி உங்களுக்கு போவீங்களா? போக மனசு வருமா? In verse 10 we read that Elijah was obedient. He trusts God and he goes to Zarephath. அந்த வார்த்தைக்கும் கர்த்தரை நம்பி எலியா கீழ்ப்படிந்து போனார் என்று 10ஆம் வசனத்தில் படிக்கிறோம். And so once Elijah goes there, we read in the Bible that he was finding a normal situation where a widow is carrying sticks. வேதத்தில் நாம் படிக்கிறபடி எலியா அந்த இடத்துக்கு போன பொழுது அங்கே ஒரு விதவை சில விறகுகளை பொறுக்கி கொண்டிருக்கிறதை பார்க்கிறார். She is gathering sticks to prepare her last meal for her and her son. தனக்கும் தன் மகனுக்கும் கடைசி உணவை சமைப்பதற்காக இப்பொழுது விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறார்கள். And at that time Elijah asks for a drink. அந்த நேரத்தில் எலியா கொஞ்சம் தாகத்துக்கு தண்ணீர் கேட்கிறார். And as she goes to get him a drink, she says, "Can you please make me a piece of bread also?" அந்த தண்ணீரை எடுக்க அவர் உள்ளே போகும் பொழுது கூப்பிட்டு எனக்கு உன் கையில கொஞ்சம் அப்பமும் கொண்டு வா என்றார். Then she said her helpless situation. அப்பதான் தன்னுடைய நாதியற்ற சூழ்நிலையை அந்த விதவை எலியாவிடம் சொல்லுகிறாள். The Bible doesn't say this, but I'm just imagining probably the widow would have been such desperate that she would say, "Do you not know the situation we are in? How can you ask me for bread now?" வேதம் இப்படி சொல்லவில்லை என்றாலும் நான் நினைத்து கற்பனை செய்கிறேன். எப்பா, இப்படி ஒரு சூழ்நிலை தாண்டவமாடுகிறது நமக்கு தெரியாதா? இந்த நிலையில நீ எப்படிப்பா என்கிட்ட அப்பம் கேட்கணும் நம்ம கேட்டிருப்பாங்க. She says she has nothing but a little flour and a little bit of oil. ஒரு பிடி மாவும் கொஞ்சம் எண்ணெயும் தான் இருக்கிறது என்று சொல்லுகிறாள். She is preparing her last meal so which she can have, she and her son, and then die of starvation. கடைசியாக நானும் என் மகனும் சாப்பிட்டு பட்டினியிலே சாக போகிறோம் என்று சொல்லுகிறாள். The widow is in a completely hopeless situation, ready to die. இப்பொழுது அந்த விதவை தாய் முழுவதும் நம்பிக்கை இல்லாமல் சாவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார்கள். But look at what Elijah tells us in verse 13 and 14. ஆனால் 13-14 வசனத்தில் எலியா என்ன செய்கிறார் பாருங்கள். Somebody please read. அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். Thank you. Do not be afraid. பயப்படாதே. Go make bread for me and then make something for you and your son. நீ போய் முதலாவது எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் செய்யலாம். The Lord, the God of Israel, says that flour and oil will not run out until the Lord sends rain on the land. கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலயத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறார். How would we react in this situation? இப்போ முகபாவனையில் எப்படி பிரதிபலிப்பு இருந்திருக்கும்? Let me rephrase the situation, today's context, for you to understand the situation better. இந்த சூழ்நிலையை நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்வதற்கு எதுவாக அந்த முகபாவனையை நான் விளக்குகிறேன். Imagine it's the middle of the month. அது பாதி மாதம்னு வச்சுக்கிடுவோமே. Your salary is already spent on everything that you needed to buy. வாங்கின சம்பளம் ஏற்கனவே செலவாயிருச்சு, இப்போ கையில் செலவுக்கு பணம் அதிகம் இல்லை. Your groceries are over. மளிகை சாமான்லாம் காலி ஆயிருச்சு. Ration items are over. உணவுப் பொருட்கள் எல்லாம் காலி. You only have 100 rupees left in your pocket. உங்க பையில 100 ரூபாய் மட்டும்தான் மீதம் இருக்கு. And you go to buy some dosa maav and some gravy and from the shop and come home. நீங்க போறீங்க, தோசை மாவோ குழம்போ வாங்கிட்டு வீட்டுக்கு வரீங்க. And suddenly you hear the news that pastor is coming home. திடீர்னு பாஸ்டர் வீட்டுக்கு வராருன்னு செய்தி வருது. How will it be? எப்படி இருக்கும் அது? How will you react in the situation? அந்த சூழ்நிலையை எப்படி நடந்து கொள்வீர்கள்? Here the widow's faith is being challenged, and because she did not grow up with the God of Israel. இஸ்ரவேலின் தேவனை அறியாதிருக்கிற விதவையின் விசுவாசம் இங்கே பெரும் சவாலுக்குள்ளாகிறது. She is most likely a Gentile who was worshipping a different god. உண்மையாகவே அந்நிய தெய்வத்தை வழிபட்ட புறஜாதியாளாக தான் அவள் இருந்திருக்க வேண்டும். But the assurance from Elijah, she is willing to accept it when Elijah tells her that don't be afraid, the God of Israel will provide for you. பயப்படாதே, மழை வருகிற நாள் மட்டும் இஸ்ரவேலின் தேவன் உனக்கு வேண்டியதை கொடுப்பார் என்று எலியா கொடுத்த உறுதிமொழியை மனதார நம்பினார்களே. And in verse 15 we read that she did exactly as Elijah told her. 15ஆம் வசனத்தில் அவள் போய் எலியாவின் சொற்படி அப்படியே செய்தாள் என்று பார்க்கிறோம். This was a test both for Elijah and for the widow. இது எலியாவுக்கும் அந்த விதவைக்கும் சேர்த்து வைக்கப்பட்ட ஒரு சோதனை. The food continued on, there was no lack. உணவு தொடர்ந்து சுரந்து கொண்டே இருந்தது, பற்றாக்குறை வரவே இல்லை. The oil did not stop, the flour did not get over. எண்ணெயும் குறையவில்லை, மாவும் செலவழியவில்லை. And Elijah's identity as a servant of God was revealed there.
ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் என்கிற எலியாவின் அடையாளம் நன்றாய் போஷிக்கப்பட்டது. So in all of this, Elijah was being taught the lessons of solitude, dependency, and to seek God, to trust Him in times of difficulty or provision. இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலேயும் தனிமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் எந்த விதமான போஷாப்புக்கும் வழி இல்லை என்றாலும் அவர் தந்து பராமரிப்பார் என்று முழுவதும் தேவனை நம்பி பற்றிக் கொள்வதற்கு எலியாவுக்கு வைக்கப்பட்ட சோதனையில் வெற்றி கண்டார். In our lives also, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட lot of us face situations where God puts us in waiting to see how we react. உண்மையாகவே நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை பார்ப்பதற்காக தேவன் நம்மை காத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் வைத்து சோதிப்பார். For Elijah, God could have allowed the brook to keep flowing, he didn't have to stop the brook. எலியாவுக்கு தேவன் அந்த கேரித் ஆற்றை வற்றி போக பண்ணியிருக்க அவசியமில்லை, அப்படியே அது பாய்ந்து கொண்டிருக்க செய்திருந்திருக்க முடியும். But God stopped it after some time to see and test Elijah whether he will trust God or panic. இன்னும் அடுத்த நிலைக்கும் எலியா தன்னை நம்பி பற்றிக் கொள்வாரா என்று தேவன் அவரை சோதிக்க விரும்பி கேரித் ஆற்றை வற்றி போக பண்ணினார். The life-threatening situation faced by the prophet and the widow's family was handled by God. உயிருக்கே அச்சுறுத்தலாய் வந்த ஒரு சவாலான சூழ்நிலை எலியாவுக்கும் அந்த விதவைக்கும் வந்த பொழுது தேவன் அதை சிறப்பாய் கையாண்டு சமாளித்தார். The only thing that Elijah had to do was obey God's word and go to Zarephath. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சாரிபாத்துக்கு போக வேண்டியது மட்டும்தான் எலியா செய்ய வேண்டியதா இருந்தது. Obeying God's word or obeying God's command is the only way to receive God's blessing. தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவனுடைய வார்த்தைக்கும் கட்டளைக்கும் கீழ்ப்படிவது மட்டும்தான் ஒரே வழியாகும். Human cooperation is often necessary to fulfill God's purpose. தேவனுடைய நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு மனிதருடைய ஒத்துழைப்பு அத்தியாவசியமான தேவையாகும். And so we see the clear shift in these two chapters from the focus of power authority of kings to the power and authority of Yahweh alone. ராஜாக்களுக்கு இருக்கிற அதிகார சக்தியின் செல்வாக்கை விட தேவாதி தேவன் ஒருவருக்கு மட்டுமே ஏகபோக ராஜரிக அதிகாரம் உண்டு என்கிற நிரூபணத்தை முழுவதுமாக ஒரு அதிகாரத்திலிருந்து அடுத்த அதிகாரத்துக்கு மாறுகிறதை பார்க்கிறோம். God sends his people, his servants, to be with those who are suffering. கஷ்டப்பாடு படுகிறவரோடு கூட இருக்கும்படி தம்முடைய ஊழியர்களை ஜனங்களை தேவன் அனுப்புகிறார். And our God is gracious and he is loving. நம்முடைய தேவன் மகத்துவமானவர், கிருபை பொருந்தியவர், அன்பு நிறைந்தவர். Because when he proclaims, he provides. ஏனென்றால் போஷிப்பேன் என்று தாம் சூளுரைக்கும் போது and along with provision he also performs if it is his will. அந்த போஷாப்பையும் தம்முடைய சித்தத்தின்படியே அதை அனுமதிக்கிறார். We're going to jump straight to the end of chapter 18. He performs. 18ஆம் அதிகாரத்தின் முடிவுக்கு வரும்பொழுது தேவன் நிகழ்த்தி சாதிக்கிறதை பார்க்கிறோம். Please read verses 44 to 46. 44ம் 46மான வசனங்களை தயவாய் வாசிக்க கேட்போம். ஏழாம் தரம் இவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாப்பை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றுகளினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரவேலுக்கு போனான். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரவேலுக்கு வரும் மட்டாக ஆகாப்புக்கு முன் ஓடினான். Although we are not aware of the duration of Elijah's stay at the widow's house, எலியா எவ்வளவு நாட்கள் விதவை வீட்டில் தங்கியிருந்தார் என்ற காலம் நமக்கு சரியாக தெரியவில்லை என்றாலும் we are certain that their lives were sustained by the miracle of God's provision of having enough flour and enough oil every day. போதுமான அளவுக்கு பஞ்சகாலம் முடியும் மட்டும் மாவும் எண்ணெயும் குறையாமல் தேவன் போஷித்த காலம் வரை அங்கே எலியா இருந்தார் என்பது மட்டும் நிச்சயம். And so just before this, after 3 years of drought, the Lord is asking Elijah to go to Ahab. சரியாக 3 வருஷம் பஞ்சகாலம் முடிந்த பின்பு தேவன் எலியாவை ஆகாபுக்கு முன்பாக போக சொல்லுகிறார். Even though Elijah's life was in danger, எலியாவினுடைய உயிர் ஆபத்திலே இருந்தும் கூட, because Ahab wants to kill him, ஆகாப் கண்டதும் எலியாவை கொன்றுபோட துடித்துக் கொண்டிருக்கிறான். but because God tells him to go, he goes in obedience. He does not question, does not resist. தேவன் போக சொன்னபடியினால் எதிர்கேள்வி இல்லை, எதிர்ப்பில்லை, நேரடியாக எழுந்து எலியா போய்விட்டார். And we read only the last few verses, but I'm just giving you a little bit background on the previous few verses that happened. கடைசி வசனங்களை தான் வாசிக்க கேட்டோம். முந்தைய வசனங்களை குறித்த ஒரு சிறு பின்னணியை சொல்லுகிறேன். And Elijah goes to Ahab and tells him to gather all the prophets of Baal because he wants to do a competition.
தேவனுடைய காரியத்தை சாதிக்க விரும்புகிறபடியினால் எலியா போய் ஆகாபை பார்த்து பாகாலின் தீர்க்கதரிசி எல்லாம் ஒன்றாய் கூட்டி சேரும் என்றார். He is challenging the people to choose between Yahweh and Baal. யெகோவாவா பாகாலா, யாரை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் என்று அவர் ஜனங்களுக்கு சவால் விடுகிறார். Because you cannot serve both. Serving both is sinful. பாவம் நிறைந்த இரண்டையுமே சேவிப்பது பாவமாகி விடுமே. And it is time has come for them to stop their sinful ways. ஆகவே தங்கள் பாவமான வழிகளை நிறுத்தி ஓய்ந்து திரும்புவதற்கான நேரம் வந்துவிட்டது. And so we see how God is raising a single individual to confront a majority who are committing injustice against others. மற்றவர்களுக்கு எதிராக அநீதியை கொடுமை இழைத்துக் கொண்டிருக்கிற பெரும்பான்மையான ஜனங்களை எதிர்த்து மோதுவதற்கு ஒரு தனி மனிதனை தேவன் தெரிந்து கொண்ட விசேஷத்தை பார்க்கிறோம். After giving the prophets of Baal sufficient time to demonstrate Baal's ability as a god, பாகால் தெய்வமாக தன்னை நிரூபிக்கும் ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கு பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு போதுமான நேர கால அவகாசம் கொடுத்த பின்னர் undoubtedly nothing happened. ஒண்ணுமே நடக்கலங்க. Then comes Elijah's turn to pray to his God. இப்பொழுது தன் தேவனை நிரூபிக்கும் எலியாவின் முறை வந்தது. His prayer is simple and genuine. அவருடைய ஜெபம் மிகவும் எளிமையானது ஆனால் மெய்யானது. He is demonstrating his faith in the Lord. கர்த்தர் மீது இருக்கும் தன் விசுவாசத்தை பிரத்யட்சமாய் விளங்க பண்ணுகிறார். First, he wanted the Lord to prove himself so powerful that the people would know that God alone is God. நம்மை பொறுத்த மட்டில் நம்மை சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களும் நாம் நம்பியிருக்கிற தேவன் ஒருவர் மட்டுமே தேவன் என்பதை வல்லமையாய் நிரூபிப்பதற்கான சூழ்நிலைகளில் தேவன் நம்மை நடத்துகிறார். That is in 1836. அதுதான் 1836. Secondly, he wanted to turn the hearts of the people back to Yahweh. இரண்டாவதாக மறுபடியும் ஜனங்களுடைய இருதயத்தை யெகோவா தேவன் பக்கம் திருப்பிக் கொள்ள விரும்புகிறார். Which Elijah knows it can only be done by God's effort and not by human effort. இது மனுஷ முயற்சியினால் அல்ல, தேவனுடைய பிரயாசத்தின் மூலம் மட்டுமே வாய்க்கும் என்று எலியா அறிந்து செயல்படுகிறார். And that we see in 1837. இதை 1837 பார்க்கிறோம். And so God answers his prayer by sending down fire which consumed everything. ஆகவே எல்லா பழிகளையும் பட்சித்து அக்கினியை தேவன் அனுப்பி பதிலளித்தார். And Elijah knew that this might not fully convince the Israelites, so goes up to the mountain to pray, asking Lord to send rain. இது மாத்திரம் தேவன் மீது இருக்கும் விசுவாசத்தை நிரூபிக்க போதாத ஆண்டவரே, நீர் மழையையும் பெய்ய பண்ண வேண்டும் என்று மலையின் உச்சிக்கு போய் எலியா போராடி ஜெபிக்கிறார். And that's a portion we just read. அந்த பகுதியை தான் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். So as we see in these two chapters, the Israelites were at fault. They were the ones wrong of abandoning Yahweh and embracing a foreign god. இந்த இரண்டு அதிகாரங்களையும் படித்ததிலிருந்து இஸ்ரவேலர் தான் பாவம் செய்தவர்கள், யெகோவா தேவனை விட்டுவிட்டு அந்நிய தெய்வங்களை பின்பற்றி சோரம் போனவர்கள் அவர்கள்தான். And they were enduring the consequences which they invited upon themselves. தங்கள் மீது தாங்களே வருவித்துக் கொண்டு விபரீத விளைவுகளை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். But instead of realizing their mistake, they going around and blaming Yahweh, saying he is wrong. தாங்கள் செய்த தவறை உணர்ந்து தெளிவதற்கு பதிலாக அங்குமிங்குமாக போய் யெகோவா தேவன் எங்களை இவ்வளவு பாடாய் படுத்துகிறாரே என்று குறை சொல்லி திரிந்தார்கள். The Israelites were fooled and continue in sin. இஸ்ரவேலர்கள் மூடத்தனத்தில் தொடர்ந்து பாவத்தை செய்து கொண்டே இருந்தார்கள். You know, it is easy to blame God for our suffering when we have caused it ourselves. அன்பானவர்களே, நாமே நம்முடைய சொந்த தவறினால் வருவித்துக் கொண்ட கஷ்டப்பாடுகளுக்கு எளிதாய் இறைவன் மீது பழி போட்டு விடுகிறோம். And oftentimes it is only through the intervention of a godly person that we receive deliverance in our life. உண்மையாகவே பல நேரங்களில் ஒரு உண்மையான தேவ பக்தியுள்ள மனுஷனுடைய தலையீட்டின் மூலம்தான் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து விடுதலை அடைய முடியும். As Israel was battling severe drought, இஸ்ரவேலர் கடுமையான வறட்சியில் பாதிக்கப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் the presence of Elijah, a godly man, is what brought relief in the form of rain for the people. தேவ பக்தியுள்ள மனிதனாகிய எலியா இப்பொழுது ஜனங்களுக்கு மழையை பெற்றுக் கொடுத்த ஒரு பெரும் நிவாரணத்தை கட்டளையிடுகிறார். So we just read here that Elijah bowed down and prayed to God. எலியா முழங்கால் படியிட்டு தேவனுக்கு முன்பாக பணிந்து ஜெபித்தார் என்று படித்தோம். It is a prayer repeated 7 times, which is equivalent to my word, which he says in 17 verse 1. 17ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தில் என் வார்த்தையின்படியே என்று அவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு சமமான ஒரு வார்த்தை இது. 7 முறை அவர் ஜெபித்த ஜெபம். Here Elijah is not commanding, Yahweh is commanding. இங்கே எலியா கட்டளையிடவில்லை, யெகோவா தேவன் கட்டளையிடுகிறார். Elijah does not command, he only prays. எலியா கட்டளையிடவில்லை, ஜெபிக்க மட்டும்தான் செய்தார். But in such a spirit empowered man, prayer has a force of a command. ஆனால் அவர் ஆவியிலே அவ்வளவுக்கு அதிகாரம் பெற்றிருந்த மனிதன் அவருடைய ஜெபம் பலமான ஒரு கட்டளையை கொடுத்து விட்டது. The persistent 7-fold prayer that we see is showing how God is working through Yahweh. God is working through Elijah's mouth. எலியாவின் வாயின் மூலம் தேவன் எப்படி செயல்படுகிறார் என்பதை தான்
அந்த 7 முறை விடாப்பிடியாய் ஜெபித்த எலியாவின் ஜெபத்தினுடைய செயல்பாட்டின் விளைவாக தேவன் செயல்பட்டதை பார்க்கிறோம். And as Yahweh answers, there appears a little cloud like a man's hand rising out of the sea. யெகோவா தேவன் பதில் கொடுக்கும்போது ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அளவுக்கு சிறிய மேகம் காணப்படுகிறது. The prophet does not wait until the tiny clouds becomes a torrent in order to warn Ahab. He doesn't wait for it to become a big torrent to warn Ahab. இந்த தீர்க்கதரிசி அந்த உள்ளங்கை அளவு மேகமே போதும், அது ஒரு பெரிய மேகமாக வரும் வரை காத்திருக்க விரும்பவில்லை. Because as a true prophet, he seeing the little cloud, he has faith and he knows, discerning the signs of the times, that rain is about to come. காலத்தின் அடையாள குறிப்புகளை நிதானித்து பார்க்கும் பொழுது தேவனுடைய தீர்க்கதரிசியாய் உள்ளங்கை அளவு மேகமே தேவனுடைய பெருமழைக்கு போதும் என்பதை அறிந்து உணர்ந்திருந்தவர் அவர். Seeing that sign, Elijah knew that rain is about to come. ஒரு பெருமழை வரப்போகிறது எலியா அறிந்திருந்தது போல் தெரிகிறது. Discerning the times is just another thing that we need to be so much alert about. அன்பானவர்களே, காலங்களை நிதானித்து அறிந்திருக்க வேண்டியது நமக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியமாகும். We were earlier also we were praying for the war in Israel and Hamas. இப்பொழுது உலகத்தில் ஹமாஸ்காகவும் நாம் ஜெபிக்கிறோம் அல்லவா? We already know the Russian-Ukraine war is going on. உக்ரைன் தேசம் ரஷ்யாவுக்கு இடையே யுத்தம் நடக்கிறதையும் அறிவோம். Before that there is civil war in Myanmar already happening from long time. அதற்கு முன்பிருந்தே ஏகப்பட்ட நாட்களிலே உள்நாட்டு சண்டை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. Wars and rumors of war is already clearly told to us in the Bible. யுத்தங்களை பற்றிய செய்திகளை குறித்து வேதம் தெளிவாக முன்னமே அறிவித்திருக்கிறது. All of this coming as warning signs for us to prepare towards Christ's second coming. இவைகள் எல்லாமே கிறிஸ்துவானுடைய இரண்டாம் வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கு ஏதுவான அபாய எச்சரிக்கையின் சமிக்ஞைகளே. So are we discerning the times? இப்பொழுது நாம் காலங்களை நிதானித்து அறிகிறோமா? And so this morning as I close, இந்த காலை நேரத்தில் என்னுடைய நிறைவு பகுதிக்குள் வரும்போது let me just close with a few more questions. இன்னும் ஒரு சில கேள்விகளை கேட்டு நாம் நிறைவு செய்யலாம். Will we dare to trust God? தேவனை நம்புவதற்கு நீங்கள் துணிவீர்களா? Elijah had to stand up and proclaim to Ahab the terrible news that will not rain for many years, destroying the economic strength of the nation. தேசத்தின் பொருளாதார வலிமையையே சிதைக்கக்கூடிய அளவுக்கு பல வருஷங்களுக்கு மழை பெய்யாது என்று எலியா ஆகாபுக்கு முன்பாக நின்று தைரியமாக சூளுரைத்தார். If you are in an impossible situation, will you dare to trust God? அசாத்தியமான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கும்போது தேவனை நம்பக்கூடிய அளவுக்கு துணிவீர்களா? Will we dare to trust God by going to a brook and the ravens will provide food for us? ஒரு நீரோடைக்கு அருகில் போய் வேண்டிய உணவை காகம் கொண்டு வரும் என்று தேவன் சொல்லும் பொழுது அதை நம்பக்கூடிய அளவுக்கு நமக்கு தைரியம் இருக்கிறதா? Will we trust God or panic when the brook runs dry? அந்த கேரித் ஆறு வற்றி போகும் போதும் தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிய நம்ப நாம் துணிவோமா? Will we dare to trust God when God says a widow will come and provide for you? உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து ஒரு விதவை பராமரிப்பார் என்று தேவன் சொல்லும் பொழுது அதையும் நம்ப நமக்கு தைரியம் இருக்கிறதா? Will you dare to trust God when the agent of God, when the servant of God comes and says, give me first before you eat, when you have absolutely nothing? ஒன்றுமே உங்களுக்கு இல்லை என்கிற கடைசி நயா பைசா வைத்திருக்கும் பொழுது தேவனுடைய தூதனது ஊழியக்காரர் வந்து அதை எனக்கு கொடுங்கள் என்று சொல்லும் பொழுது தேவன் பார்த்துக் கொள்வார் என்று நம்புகிற தைரியம் உங்களுக்கு உண்டா? We live in a time where Christians are also practice polytheism, believe in many things. God. இன்றைய காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற எப்படி என்றால் தேவன் ஒருவரை மட்டுமல்ல பல காரியங்களை விசுவாசிகள் நம்புகிற ஒரு நாட்கள் இவைகள். Where we want a little bit of everything. எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் வேணும்னு நினைக்கிறோம் நம்ம. Many Christians pray to God. அநேக கிறிஸ்தவர்கள் தேவனை நோக்கி ஜெபிப்பார்கள். But they also want to try to please people and practice the worldly practices because society is watching them. ஏன் சமூகம் தங்களை பார்த்து கொண்டிருக்கிறபடியினால் மனிதர்களை பிரியப்படுத்தும்படி பலவிதமான மற்ற வழிபாடுகளையும் கடைபிடிக்க உலகத்தை பிரியப்படுத்த முயல்வார்கள். We care more about being accepted with people and compromising with God in our actions. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய நீதிக்காக நிற்பதை விட உலக மக்களால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக சமரச போக்கிலே இணங்கி நாம் பழு பூசி முழுகிக் கொண்டிருக்கிறோம். And if we are going to satisfy and live the worldly ways, we can never have a dare in God. உலக மக்களையே திருப்திப்படுத்தி உலக பிரகாரமாகவே வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் தேவனுக்காய் நிற்க நமக்கு துணிச்சலே இருக்காது. Whether you are a Christian for many years or whether you are a new believer, நீங்கள் பன்னெடுங்கால கிறிஸ்தவராய் இருந்தாலும் புதிய விசுவாசியாய் இருந்தாலும் சரி, the world is going to come to a close. உலகம் ஒரு முடிவுக்கு வர போகிறது சீக்கிரத்தில். And so if our dare is not
not yet in the Lord, we need to rush. ஆகவே கர்த்தரை மாத்திரமே நம்பக்கூடிய துணிச்சல் நமக்கு இல்லை என்றால் உடனடியாய் துரிதகதியில் இயங்க வேண்டும். No person, no place, nothing can, no idol can save us except God and God alone. தேவன் ஒருவரை தவிர உலகத்தில் இருக்கிற எந்த மனிதனோ வேறு காரியமோ எதுவோ நம்மை காப்பாற்றி கரை சேர்க்க முடியாது. Because everything and anything that we see can change, but God is the only one who does not change. நாம் நாடக்கூடிய தேடக்கூடிய யாரும் எதுவும் எப்பொழுதும் மாறிவிடக்கூடும். தேவன் ஒருவர் மட்டும்தான் மாறாமல் நிலைத்திருக்கிறவர். You know, Elijah would have faced so many situations of uncertainty where he doesn't know what to do. So many uncertainties where he didn't know what to do. வாழ்க்கையிலே எலியா சந்தித்தது போல் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை என்ன செய்வதென்று தெரியாமல் திகைக்க கூடும். In the same way, in our life, in Rhoda's and my life, for the past 1 year, we were having many instances where we were very much worried of how things will be in the future. அதைப் போலவே தான் என்னுடைய ரோடாவுடைய வாழ்க்கையிலே பல காரியங்கள் நடந்த பொழுது எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் என்று நிச்சயமில்லாமல் இருந்தோம். And so, but every time the Lord reminded us as a family that God is faithful and God will provide. ஆனால் ஒவ்வொரு முறையும் தேவன் உண்மையுள்ளவர், வேண்டியதை தருவார் என்று தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியதை ஞாபகப்படுத்தி கொண்டே இருந்தார். As human beings, it is natural to worry, and we also started to worry. மனிதர்களாக இருந்து கவலைப்படுவது இயல்புதானே, அதிலே நாங்களும் கவலைப்பட்டோம் தான். But in each of those times, the Lord encouraged both me and Rhoda, both of us, to a song sung by Pastor Alvin Thomas. நானும் ரோடாவும் அப்படிப்பட்ட நேரங்களில் எல்லாம் பாஸ்டர் ஆல்வின் தாமஸ் அவர்கள் பாடின ஒரு பாடல் மூலமாக அதிகமாய் கர்த்தரை சார்ந்து கொள்ள கர்த்தர்களை பலப்படுத்தினார். And so I just want to sing one stanza from that. அதிலிருந்து ஒரே ஒரு சரணத்தை மட்டும் பாட விரும்புகிறேன். I'm going to try in Tamil. I hope it will be okay. தமிழ்ல பாட முயற்சிக்கிறேன், நன்றாய் வரும் என்று நம்புகிறேன். நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும், நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும், என்னன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர் தேழும்பைச் செய்வீர், என்னன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர் தேழும்பைச் செய்வீர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர், நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர், நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர், நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர். Thank you. God bless you all. நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.